ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு மனுஷன் லைஃப்பில் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிற வீடியோ உங்கள் லைஃப்பை டட்டடி சேஞ்ச் பண்ணிடும். இது உங்கள் மஃபாரிஸ் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம புதிய 7 அதிசயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற முதல் அதிசயம் சீன பெருஞ்சுவர். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு சாதாரணமான ஒரு கட்டிடம் பற்றியது அல்ல. மனிதர்களின் உழைப்பு, அறிவு, திட்டமிடல், பொறுமை, தியாகம் ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் நமக்கு காட்டக்கூடிய ஒரு மாபெரும் வரலாற்று சின்னத்தை தான். அந்த வரலாற்று சின்னம்தான் சீன பெருஞ்சுவர். உலகின் புதிய 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த பெருஞ்சுவர் சீனாவின் வரலாற்றையும் பண்பாட்டையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஒரு சுவரை நாம் நினைத்தால் நம்முடைய வீட்டை சுற்றி இருக்கும் சிறிய சுவர் தான் நினைவுக்கு வரும். ஆனால் ஒரு சுவர் ஒரு நாட்டின் வரலாற்றையே சொல்ல முடியுமா? ஆம், சீன பெருஞ்சுவர் அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். சீன பெருஞ்சுவர் என்றால் என்ன? சீன பெருஞ்சுவர் என்பது சீனாவின் வடக்கு பகுதிகளில் அமைந்துள்ள மிகப்பெரிய பாதுகாப்பு அமைப்புகளின் தொகுப்பாகும். இது ஒரே காலத்தில் ஒரே அரசரால் ஒரே இடத்தில் கட்டப்பட்ட ஒரு சுவர் கிடையாது. பல 100 ஆண்டுகளாக பல்வேறு சீன அரசர்கள் மற்றும் அரச வம்சங்களால் வெவ்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்ட, விரிவுபடுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட பல சுவர்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் பின்னர் சீன பெருஞ்சுவர் என்ற பெயரில் அறியப்பட்டன. இதுதான் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம். அதாவது சீன பெருஞ்சுவர் என்பது ஒரு சுவர் மட்டுமல்ல, பல காலகட்டங்களில் வரலாற்றை தன்னுள் வைத்திருக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு அமைப்பு. ஏன் இந்த சுவர் கட்டப்பட்டது? இப்போது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. இவ்வளவு பெரிய சுவரை எதற்காக கட்ட வேண்டும்? இதற்கு முக்கிய காரணம் பாதுகாப்பு தான். பண்டைய காலங்களில் சீனாவில் வடக்கு பகுதிகளில் இருந்து பல்வேறு நாடோடி குழுக்கள் மற்றும் படைகள் சீன பகுதிகளுக்குள் நுழைய முயன்றன. அந்த காலத்தில் இன்று இருப்பது போன்று நவீன இராணுவ தொழில்நுட்பங்கள் கிடையாது. இன்றைக்கு ஒரு நாட்டின் எல்லையை பாதுகாக்க இராணுவம், விமானப்படை, ரேடர், செயற்கைக்கோள் போன்ற பல தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அத்தகைய வசதிகள் எதுவும் கிடையாது. சுவரின் ஆரம்ப வரலாறு. சீன பெருஞ்சுவரின் வரலாறு மிகவும் பழமையானது. கிறிஸ்துவுக்கு முந்தைய காலத்திலேயே சீனாவின் பல பகுதிகளில் சிறிய சிறிய பாதுகாப்பு சுவர்கள் கட்டப்பட்டிருந்தன. அப்போது சீனா இன்று இருப்பது போல ஒரே ஒன்றுபட்ட நாடாக இருக்கவில்லை. பல அரசர்கள் மற்றும் பிரதேசங்கள் தனித்தனியாக இருந்தன. ஒவ்வொரு அரசும் தங்களுடைய பிரதேசங்களை பாதுகாக்க சுவர்கள் அமைத்திருந்தது. பின்னர் சீனாவின் பல பகுதிகளில் ஒரே ஆட்சியின் கீழ் வந்தபோது ஏற்கனவே இருந்த சில சுவர்கள் ஒன்றுடனொன்று இணைக்கப்பட்டன. இதன் மூலம் பெரிய பாதுகாப்பு அமைப்பு உருவாக தொடங்கியது. கிங் சி ஹுவாங். சீன வரலாற்றில் மிகவும் முக்கியமான அரசர்களில் ஒருவரானவர் கிங் சி ஹுவாங். சீனாவின் பல பிரதேசங்களை ஒன்றிணைத்த முதல் பேரரசர் அவர் அறியப்படுகிறார். அவரது ஆட்சி காலத்தில் ஏற்கனவே இருந்த சில பாதுகாப்பு சுவர்கள் இணைக்கப்பட்டு மேலும் பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. இதனால் சீன பெருஞ்சுவரின் வரலாற்றில் அவருடைய ஆட்சி முக்கியமான இடம் பெறுகின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் பார்க்கும் முழு சீன பெருஞ்சுவரை கிங் சி ஹுவாங் ஒருவரே கட்டவில்லை. பல நூற்றாண்டுகளாக பல்வேறு ஆட்சியாளர்களால் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மிங் அரச வம்சத்தின் பங்கு. இன்று சுற்றுலா பயணிகள் அதிகமாக பார்க்கும் சீன பெருஞ்சுவரின் பல பகுதிகள் மிங் அரச வம்சத்தின் காலத்தில் கட்டப்பட்டவை அல்லது புதுப்பிக்கப்பட்டவை. மிங் அரச வம்சம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சீனாவை ஆட்சி செய்தது. அந்த காலத்தில் சுவரின் பாதுகாப்பு திறனை அதிகரிக்க பல பகுதிகள் வலுப்படுத்தப்பட்டன. கற்கள், செங்கற்கள் போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. காவல் கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. சில இடங்களில் வீரர்கள் தங்குவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டது. இதனால் சுவர் வெறும் தடுப்பாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய இராணுவ பாதுகாப்பு அமைப்பாக மாறியது. சுவரின் அமைப்பு எப்படி இருந்தது? நாம் சீன பெருஞ்சுவர் என்று சொன்னவுடன் ஒரு நீண்ட சுவர் மட்டும் நம் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் உண்மையில் அது அதைவிட மிக சிக்கலான அமைப்பு. சுவருடன் சேர்ந்து காவல் கோபுரங்கள், பாதுகாப்பு கோட்டைகள், வீரர்கள் தங்கும் இடங்கள், கண்காணிப்பு பகுதிகள், கதவுகள் மற்றும் நுழைவு பகுதிகள் போன்ற பல அமைப்புகள் இருந்தன. காவல் கோபுரங்கள் மிகவும் முக்கியமானவை.
ஏனென்றால் எதிரிகள் வருகின்றார்களா என்பதை தொலைவில் இருந்தே கண்காணிக்க முடியும். ஒரு செய்தியை உலகின் மறுபுறத்தில் இருக்கும் ஒருவருக்கு சில வினாடிகளில் அனுப்பிவிடலாம். ஆனால் பழைய காலத்தில் அப்படி எதுவும் இல்லை. அப்போது தூரத்தில் இருக்கும் இராணுவ பகுதிகளுக்கு செய்திகளை எப்படி அனுப்புவது? இதற்காகவே காவல் கோபுரங்களில் பல்வேறு சைகை முறைகள் பயன்படுத்தப்பட்டன. பகல் நேரங்களில் புகை போன்ற சைகைகளும் இரவு நேரங்களில் நெருப்பு போன்ற சைகைகளும் பயன்படுத்தப்பட்டதாக வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. ஒரு கோபுரத்தில் இருந்து மற்றொரு கோபுரத்திற்கு சைகை சென்றது. அதன் மூலம் எதிரிகள் வருகை பற்றி செய்தி விரைவாக பரவ முடிந்தது. இதை கேட்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது. அந்த கால மக்களின் நவீன தொழில்நுட்பம் இல்லாவிட்டாலும் அறிவும் திட்டமிடலும் இருந்திருக்கிறது. சுவரை கட்டியவர் யார்? இது மிகவும் முக்கியமான கேள்வி. இவ்வளவு பெரிய அமைப்பை கட்டுவதற்கு ஏராளமான மக்கள் தேவைப்பட்டனர். பல்வேறு காலகட்டங்களில் படை வீரர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் பல்வேறு பணியாளர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காலத்தில் இன்றைய இயந்திர வசதிகள் கிடையாது. இன்று ஒரு பெரிய கட்டுமான பணியை மேற்கொள்ளும் போது கிரேன், லாரி, மின்சார இயந்திரங்கள் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் அந்த காலத்தில் மனிதர்களின் உடல் உழைப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. கற்களை எடுத்து செல்ல வேண்டும், செங்கற்களை எடுத்து செல்ல வேண்டும், மலைப்பகுதிகளில் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும், சுவரை அமைக்க வேண்டும். இதனால் இந்த பெருஞ்சுவரின் பின்னால் எண்ணற்ற மனிதர்களின் உழைப்பு இருக்கிறது. இயற்கையுடன் இணைந்த கட்டுமானம். சீன பெருஞ்சுவரின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான நிலப்பரப்பில் கட்டப்படவில்லை. மலைகள், பள்ளத்தாக்குகள், வறண்ட நிலப்பகுதிகள், பல்வேறு இயற்கை சூழல்கள் இவற்றை கடந்து சுவர் அமைந்துள்ளது. பல இடங்களில் சுவர் மலைகளின் வடிவத்தையே பின்பற்றுவது போல தோன்றும். சுவரின் நீளம். சீன பெருஞ்சுவரின் நீளத்தை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இது ஒரு தொடர்ச்சியான சுவர் மட்டுமல்ல, பல காலகட்டங்களில் கட்டப்பட்ட சுவர்கள், அகழிகள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகளையும் சேர்ந்து கணக்கிடும்போது அதன் மொத்த நீளம் 21,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருப்பதாக சீனாவின் அதிகாரப்பூர்வ ஆய்வுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகின் மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டுமான அமைப்புகளில் ஒன்றாக இது விளங்குகிறது. விண்வெளியில் இருந்து தெரியும். சீன பெருஞ்சுவரை பற்றி மிகவும் பிரபலமான ஒரு கருத்து உள்ளது. சீன பெருஞ்சுவரை நிலவிலிருந்து பார்த்தால் கூட தெரியும். இதுதான் அந்த கருத்து. ஆனால் இது உண்மையல்ல. மனித கண்களால் நிலவிலிருந்து சீன பெருஞ்சுவரை தெளிவாக பார்க்க முடியாது. விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது அதன் அளவு மற்றும் சுற்றுப்புற நிலப்பரப்புடன் ஒப்பிடும்போது அதை வெறும் கண்களால் காண முடியாது. எனவே நிலவிலிருந்து தெரியும் உலகின் ஒரே மனித கட்டுமானம் சீன பெருஞ்சுவர் என்பது ஒரு பழமையான பிரபலமான தவறான கருத்தாகும். சீன பெருஞ்சுவர் ஒரு பாதுகாப்பு சுவர் மட்டுமா? இல்லை. இது வெறும் இராணுவ பாதுகாப்பு அமைப்பாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது சீனாவின் வரலாறு, இது கட்டிடக்கலை, இது பொறியியல் அறிவு, இது மனித உழைப்பின் அடையாளம், இது பல தலைமுறைகளின் முயற்சிகளின் அடையாளம். மேலும் சீனாவின் பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது. உலகின் புதிய 7 அதிசயங்கள். 2007 உலக மக்களின் வாக்கெடுப்பின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியூ 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் பட்டியலின் சீன பெருஞ்சுவர் இடம்பெற்றுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் இதன் மீது மக்கள் கொண்டிருந்த ஆர்வம் மேலும் அதிகரித்திருக்கிறது. இன்று சுற்றுலா தலமாக இன்று சீன பெருஞ்சுவரை பார்க்க உலகம் முழுவதிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சீனாவுக்கு செல்கின்றனர். மலைகளின் நடுவே நீண்டு செல்லும் சுவரை பார்க்கும்போது பலருக்கும் ஆச்சரியம் ஏற்படுகிறது. சிலர் அதன் மேல் நடந்து செல்கிறார்கள், சிலர் புகைப்படங்கள் எடுக்கின்றார்கள், சிலர் அதன் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்கிறார்கள். நிறைவாக அன்பான நண்பர்களே, இன்று நாம் பார்த்தது ஒரு சுவரை பற்றிய வரலாறு மட்டுமல்ல, மனிதர்களின் உழைப்பை பற்றி, மனிதர்களின் அறிவை பற்றி, பாதுகாப்பை பற்றி, கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் வளர்ச்சியை பற்றி, பல தலைமுறைகளின் முயற்சிகளை பற்றி. அதனால்தான் சீன பெருஞ்சுவர் உலகின் மிகச்சிறந்த வரலாற்று சின்னங்களில் ஒன்றாக இன்றும் விளங்குகிறது. நாம் ஒரு பெரிய கனவை வைத்திருக்கிறோம் என்றால் அது உடனடியாக நிறைவேறவில்லை என்பதற்காக கவலைப்பட வேண்டாம். சிறிய முயற்சியில் தொடங்குங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், பொறுமையாக இருங்கள். ஒரு நாள் அந்த சிறிய முயற்சிகள் ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய சொந்த பெருஞ்சுவரை உருவாக்கும். இந்த உரையை கடைசி வரையும் கேட்டுக்கொண்டிருந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான உலக அதிசயத்தின் வரலாற்றுடன் சந்திப்போம்.
மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் மாஃபாரிஸ்.